வணக்கம் மக்கா, வெல்கம் பேக் டு சராஃபெட்ஸ். கன்சிஸ்டன்டா இருக்குல்ல நாள் 19. இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, முட்டை விலை சரிந்தது. ஒரு முட்டை 5 ரூபா 2 பைசே வாங்கி நம்ம வீட்ல ஸ்டாக் இறக்கிட்டு ஜிம்முக்கு செதுறிட்டேன். ஜிம்முல இன்னைக்கு மார் பாக்ஸும் தோள்பட்டையும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப்க்கு வெயிட்டட் புஷ்அப்ஸ் போட்டு நேரா கோதால இறங்கிட்டேன். ஒரு மிதமான வெயிட்ல பிளாட் பெஞ்ச் பிரஸ், அடுத்து ஒரு சுகமான வெயிட்ல இன்க்ளைன் பிரஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டு வேரியன்ட்ல செஸ்ட் ஆர்காசம் ஃபீல் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் டச்சுக்கு ஓவராலா ஒரு புது வேரியன்ட்ட போட்டு நம்ம இரண்டாம் காதலியான தோள்பட்டை ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல ஷோல்டர்லாம் கிசாவாயிச்சு. அடுத்து லேட்டரல் ரைஸ்ல பெயினா இருக்க சம ரீச் பண்ணிட்டு லாஸ்டா ஸ்ட்ரெக்ஸ் போட்டு முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஃபிட் அண்ட் ஃபாஸ்ட் ஜிம்ல ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க டைரக்டா ஜிம்ம ரீச் அவுட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒர்க் அவுட் பண்ற ஃபிட் அண்ட் ஃபாஸ்ட் ஜிம் வெறும் பசங்களுக்கு மட்டும் இல்ல, விமென்க்கும் தான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்க்க தான் மொரட்டா இருப்பானுங்க, ஆனா தங்கமான பசங்க. சோ கேர்ள்ஸ் தைரியமா வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ ஜிம்ல புது அட்மிஷன் எல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து ஆபீஸ் கிளம்பிட்டேன். ஆபீஸ்ல ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி மக்கா, இது அப்படியே போட்டோம். உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்னால ஒர்க் அவுட்லாம் கன்சிஸ்டன்டா போட முடியும், ஏன்னா அதுக்கு நான் ஹேபிட் ஆயிட்டேன். ஆனா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா வீடியோ நான் கண்டினியூஸா போறதுல கொஞ்சம் லேக் ஆகுறேன். ஏன்னா ஆபீஸ் ஒர்க், ரியல் எஸ்டேட் கிளைண்ட் ஒர்க், இந்த மாதிரி காரணங்கள் சொல்ல நான் விரும்பல. ஜஸ்ட் நான் வீடியோ போறதுல ஃபெயில் ஆயிருக்கேங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கண்டினியூஸா கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். சரி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க மட்டும் தான் என் vlog ஃபுல்லா பாக்குறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் சும்மா வச்சுக்கோங்க. நம்ம கதையில வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பால் குடிச்சு தூங்கிட்டேன். அப்ப நாளைக்கு வீடியோல பார்ப்போம். டாடா பை பை.